கேட்சின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஐபிஎல்னா இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் என்பதனுடைய சுருக்கம் தான் செஞ்சுருக்காங்க. இதில் கதை என்னங்க, அதாவது ஒரு ஒரு கம்பெனியை வச்சு நண்பர்கள் நடத்துகிறார்கள். அந்த நண்பர் நடத்தினோடனே இவர்களுடைய நண்பருக்காக 2 நண்பர்கள் அவர் நண்பருக்காக ஒரு உதவி பண்ணுறாரு. உதவி பண்ணிடலாம், கம்பெனி நடத்த முடியாதுங்க, தர்மசானமெல்லாம் வச்சிடல அப்படின்னு சற்று கூடுதலாக பேசி விடுகிறார். மனசு ஒழிஞ்சு, ஏப்பா நீ உன் பார்ட்னர்லாம் எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு மனசு ஒழிஞ்சு வீட்டில் உட்காந்துருக்கிறப்போ மனைவி வந்து தன்னுடைய தாலி கொடியை கழட்டி போடுறாரு. இப்போ உள்ள ரேட்டு கரெக்டாக வந்துடும். ஒரு கார் வாங்குறாங்க. இப்போ உள்ள ரேட்டெலாம் 1 லட்ச ரூபா தான் வருது. அதனால் கார் வாங்குகிறார்கள். அவ்வளோ பெரிய கார் வாங்கி ஒரு டாக்ஸி ஓட்டுறார், சுய தொழில் செய்கிறார். இப்படி செய்யும் பொழுது ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஏற்படுது. இவர் நடந்து வரும்பொழுது இந்த ஆக்சிடெண்ட்டு செய்தவர் என்ன பண்ணியாச்சு, அடித்து பிடிச்சி அநியாயம் பண்ணி இது மாதிரி பார்க்கும்போது அவர் போலீஸ் பிடிச்சிட்டு போகுது அந்த பையனை, யாரை அந்த ஆக்சிடெண்ட் பண்ண தம்பியை அழைச்சிட்டு போகுது. இதுக்கு எல்லாம் ஒரு நண்பர் அறிமுகமாகிறார். யார், நம்ம இவர் டிடிவி வாசன், டிடிஎஃப் வாசன். யார், இந்த 2 வீலர்லாம் பறந்து பாஞ்செல்லாம் போய் போலீஸில் மாட்டி அடிபட்டு அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணாங்கல்ல, அவர் இதில் ஹீரோவாக வருகிறார். அந்த அந்த இவருடைய தங்கையை காதலிக்கக்கூடிய அந்த யார், நம்ம இவரை கிஷோருடைய தங்கையை காதலிக்கக்கூடிய ஒரு காதலனாக வருகிறார். அவர் தான் ஹீரோ. செகண்ட் ஹீரோ தான் இவரும் கிட்டத்தட்ட பேரல் ஹீரோ. திடீர்னு ஒரு ஃபைன் மார்னிங் வந்து பார்த்தாக்கா மதுரை காவல் நிலைய கமிஷனர் ஆஃபீஸர்லேருந்து வர சொல்கிறாங்க. இது யார் வர சொல்லும் பொழுது இதற்கு ஒரு அந்த காவல்துறையில் போய் அவனை அடித்து அந்த வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்தோடனே அவரை ஒரு காவல்துறை அதிகாரி அடிச்சாடியில் செத்து போயிடுறாரு. யாருன்னா போஸ் வெங்கட்னா காவல்துறை அதிகாரி அடாவடியாக செய்து விடுகிறார். அவருக்கு சார்ந்த கட்சி என்பது என்ன தெரியும், அந்த கட்சியுடைய ஒரு திருப்பி இப்போ நடக்கிறது இருந்தாலும் செய்திருக்கிறார்கள் என்பது போல் நம்ம பொருள் கொண்டுக்கலாம். அப்படி தான் நடக்குது எல்லாம். ஆனால் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த படத்தில் என்ன பண்ணிருக்காங்க, ஜெயலலிதா அம்மாவை இன்ஸ்பயர் பண்ண பார்த்துருக்காங்க. எப்பா படத்தை எடுத்து விட மாட்டாங்க, நம்ம ஒரு லெவலுக்கு மேலே ஜெயலலிதா தான் சிஎம்ங்கிற மாதிரி ஆக்கி விட்டு, அப்புறம் பன்னீர்செல்வம் இருக்கிறார்ல, அவர் எப்படி வந்து சிஎம் சும்மா இருந்தவரை தூக்கி கொடுத்துட்டு என்ன பண்ணார், அதை செய்திருக்கிறார்கள். அதை வந்து என்னென்ன மிஸ்யூஸ் பண்ணாருங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சா, இப்போ அவர் வரும்போது என்ன சம்மந்தம் இல்லாமல் பண்ணால் ஒரு கொலைப்பழியை ஒரு மனிதர் மேல் போட வேண்டும். அதற்கு சரியான அறிவுரை தான் உண்டாச்சு. மனைவி, அழகான 2 குழந்தைகள், ஒரு பாடல்கள் மூலம் மிக அழகாக கொடுத்துருக்காங்க. இவர் போகும்பொழுது இவர் காரை ஏற்றி என்ன சாட்சியை காலை பண்ணுற நினைப்பெல்லாம் என்கவுண்டர் பண்ணிவிடுவாங்க. கொண்டு போய் விஷயம் வெளியே வரப்போகிறேன் என்கவுண்டர் பண்ணுவது என்பது நடைமுறை தானே, அது வரப்படாமல் கிடைக்கிறது. இப்போ அண்மையில் நடந்த கொலையிலையும் நடந்திருக்கு. இந்த என்கவுண்டர் பண்ணுவது போல் ஆளை காலி பண்ணணும், அதே சமயத்தில் ஒத்துக்க வைக்கணும். அது என்னாச்சுன்னா, இப்போ அடித்து பிடிச்சி ஹரீஷ் பராடி வந்து அந்த அமைச்சருக்கு முதல்வருக்கு வேண்டப்பட்ட பர்சன். அவர் வந்து எப்படியெல்லாம் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸு காவல்துறை அதிகாரிகள் எப்படியெல்லாம் பப்ளிக்கை கொடுமைப்படுத்த, இவர்கள் பதவி உயர்வு பெற வேண்டும், பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது மாதிரி எவ்வளோ கொடூரமாக ஹேண்டில் பண்ணுவார்கள். காவல்துறை மேலே மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் உண்டு. ஆனால் இந்த படத்தின் மூலமாக யாரை பார்த்தாலும் அது மாதிரி தான் நினைப்பு வருது. இப்படி உள்ள மனிதர்கள் 80% இருக்கிறார்கள். அவர்களுக்கான ஏற்ற படம். ஒரு குடும்பம் கொடுத்து நல்லா போயிட்டு இருக்கப்போ உள்ளே வந்து பண்ணும். இது என்னாச்சுன்னா சிங்கம்புலி. அடாடாடா, அந்த திலீப்போடைய யார், நம்ம இவருடைய திலீப் அவருடைய கிஷோருடைய பிரதர்லாம் மனைவியின் தங்கை ஆகிறார், பட்டை கிளப்புறார். நம்ம திலீபன் அந்த மதுரையுடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக, நேர்மையான கண்காணிப்பாளராக, அந்த என்னையாது இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது ஒத்துக்க முடியாது யார் சொல்லும்பொழுது ஒரு காவல்துறை அதிகாரி எப்படி இருக்க வேண்டிய என்பதை செய்கிறார். எப்படி இருக்கக்கூடாது என்பது ஹரீஷ் பராடி கையூட்டு பெறுவதில்லை. தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுவதற்கும் எப்படியெல்லாம் செய்யப்படுகிறார்கள். ஆடுகளை நிறைய முதலமைச்சராக என்ன சொல்ல போனால் ஓபிஎஸ் இருந்தார்ல, அவரை ரிப்ளை பண்ணது மாதிரி ஒரு ஆடுகளை செய்து யார் யாரை கொலை பண்ணோம் அப்படின்னு செய்கிறார்கள். இது என்னாச்சுன்னா ஜான் விஜய் அவர் வந்து இந்த காவல்துறை அதிகாரியாக வந்து அந்த நம்மளுடைய இவருடைய கிஷோருடைய மனைவி மக்களை எப்படி டார்ச்சர் பண்ணுவதற்கு ஒரு காவல்துறை அதிகாரி அப்படின்னா, அவர் எப்போது ஹோம்ஒர்க் பண்ணுறவர், நடிப்பில் ஒரு மிகச்சிறந்த நடிகர். அது நல்லா கொடுத்துருக்காங்க. சேட்டை எப்படியெல்லாம் இருக்குங்கிற மாதிரியே நடிச்சு கிழிச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயம்.
மொத்தத்தில் இந்த திரைப்படம் யார் யார் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். ஒரு நல்ல முயற்சி. எப்படியெல்லாம் உள்ள போகிறார் இதுவரையிலையும் எடுக்க. பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணாரு, செக் பவுன்ஸ் ஆயிட்டான். என்ன மனசுக்குள்ள யாரோ மாதிரி தெரியுமா? என்னாச்சு அவருக்கு? என்ன இது? பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணாரு, செக் பவுன்ஸ் ஆயிட்டான். என்ன